அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் செய்ய போகிறோம். நான் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது பூண்டு ஒரு 5 பூண்டு நச்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வேகட்டும். நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு மசாலா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ரொம்ப கொரகொரப்பாக இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதனால ஒரு 1/4 ஸ்பூன் போல் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மிளகு ஜீரகம் இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த காரமே போதும் அப்படின்னா விட்டுடுங்க. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்படும், அதனால நான் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும், நம்ம இறக்கிடலாம். இவ்வளோதாங்க. இது மேலே கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு மிளகு வறுவல். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது நல்லா கலக்கலாக இருக்கும். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தஹு.